அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா. அதாவது பால் கொழுக்கட்டை, இனிப்பு பால் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் மாவை, அதாவது நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட தண்ணி ஊற்றி தனியாக கரைச்சி வச்சுட்டு மற்ற மாவையெல்லாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம அந்த மாவை அதில் ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு, ஏன்னா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அந்த பதம் வரணும் இல்லைங்களா, அதனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் வணக்கிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம இனிப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு அது கூட ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காயும் போட்டு அதையும் நல்லா கரைச்சி விட்டுறணும். கரைச்சி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கிற மாவையெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு ஆவி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டோம்னா அது ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். நம்ம மாவு ஊற்றிருக்கிறதுனால அது கொஞ்சம் கெட்டியாகும். அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு பசும் பால் ஊற்றி நல்லா கலக்கி வேக விடணும். அது வேகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம கார கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சம் தேங்காய் துருவல் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையும் வெந்துடும். கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொழுக்கட்டை எடுத்து அதில் போட்டுட்டு மிச்ச கொழுக்கட்டைகளை எல்லாம் எடுத்து ஒரு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக அது தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொழுக்கட்டை எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா பிடிச்சி, அதையும் போட்டு அதையும் நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர வணக்கி விடணும். நம்ம ஏற்கனவே மாவு அரைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்படி வணங்க விடும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு பார்த்தாத மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கும் தேவையாக இருந்தால் கொஞ்சமாக உப்பும் போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா இது மாதிரி வணக்கி எடுத்து கொடுத்திங்கன்னா குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் குழந்தைங்க வரும்போது இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட உடம்புக்கும் நல்லது. சரிங்களா? அடுத்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்கோடு பார்க்கலாம்.